உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரும் நீர் துளி, உன் மார்பில் சாய்ந்து சாக தோணுதே. ஓ பிரியா, பிரியா, உன்னை என்னால மறக்கவே முடியல பிரியா, மறக்கவே முடியல. மறக்கணும் நினைச்சாதான் என் நினைவுல நீ வந்து வந்து போய்கிட்டு இருக்க பிரியா. பிரியா யாரது? உள்ளக்க வாங்க. யாரது? நீங்க நீங்க யாரு? ஏன் ரூமுக்குள்ள எதுக்கு வரீங்க? ஆமா, என் பேரு சிவா தான். எப்படி கரெக்டா பேரை கண்டுபிடிச்சீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நீங்க யாரு? சிவா, உண்மைக்குமே என்னைய உங்களுக்கு தெரியலையா? ஐயோ, அம்மா வேற சிவான்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. சிவா அத்தான் தானே கூப்பிடணும்னு சொல்லிருக்காங்க. உண்மைக்குமே நீங்க யாருன்னு தெரியல. எங்க அப்பாவை ஒரு வேளை தேடி வந்து கீழாக இருக்கும். எங்க அப்பா கீழே இருக்காங்க. உண்மைக்குமே சிவா அத்தானுக்கு என்னை தெரியல போல இருக்கு. சிவா அத்தா சின்ன பிள்ளையில எப்படி இருந்தாங்க, இப்போ எவ்வளவு அழகா இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ, யாரு நீங்க? சிவா அத்தா, உங்க பார்வதி அத்தை இருக்காங்கல்ல? ஆமா, எங்க பார்வதி அத்தை இருக்காங்க. அவங்களுக்கு சொந்தக்காரங்கள நீங்க? பார்வதி அத்தையோட மக ஐஸ்வர்யா. என்ன, பார்வதி அத்தை மக ஐஸ்வர்யாவா? ஆமாப்பா, ஐஸ்வர்யாவே தான். என்னது, எங்க அப்பா எங்க அத்தை மகளை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தான்னு நினைச்சா உண்மைக்குமே வர வச்சுட்டாங்களா? என்ன, என்னை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டீங்களா? அது ஒண்ணும் இல்ல ஐசு. நல்லா இருக்கியா? ஐசு, நல்லா இருக்கியா ஐசு? அம்மா அப்பா கூட வந்திருக்காங்களா? அப்பா, நான் நல்லா இருக்கேன். அம்மா மட்டும் தான் கூட வந்திருக்காங்க. அப்பாவுக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதான் வரல. ஓ, அப்படியா ஐசு? என் கண்ணையே என்னால நம்ப முடியல. நீ சின்ன பிள்ளையில துரு துருன்னு இருப்ப, அதே மாதிரியே இப்பயும் இருக்கிய ஐசு. நீ இப்ப எந்த கிளாஸ் படிக்கிற? அப்பா, நான் ஸ்கூல் படிச்சு முடிச்சு காலேஜ் முடிச்சு இப்ப ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா என்னை ஜாபுக்குலாம் போகாத, நம்ம கம்பெனிலேயே வேலையை பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இன்னமும் என்னை சின்ன பிள்ளை மாதிரியே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓ, அப்படியா ஐசு? ஓகே ஓகே. அப்பா, நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்பா, ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. சரி ஐசு, என்ன திடுத்துப்புனா வந்திருக்கீங்க? எதுவும் முக்கியமான வேலையா? என்னன்னு தெரியல சிவா அத்தா, மாமா போன போட்டு உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. அதான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். அம்மா மாமாட்ட கீழே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்பா கல்யாண ஏற்பாடு பண்றதுக்கு தான் உங்களை எல்லாம் போன போட்டு வர சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அப்பா மும்மரமா இறங்கிட்டாரே கடவுளே. என்னத்தா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல ஐசு. எப்போ வந்தீங்க? சாப்பிட்டீங்களா? இப்பதான் வந்தோம். வந்த உடனே பிரஸ் அப் ஆயிட்டு உங்களை பார்க்க வந்துட்டேன். சரி ஐசு, ஏன் நின்றுகிட்டே இருக்க? உட்காரு. அத்தா, உங்க
ஜாப்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆஹா, கம்பெனி வச்சிருக்கிற முதலாளி 10 மணி வரைக்கும் இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தா பிசினஸ் எப்படி நல்லா நடக்கும்? அத்தான் சரியில்லை அத்தான். நீங்க நல்ல ஸ்பிரிட்டா இருந்தா தானே தொழில் முன்னேற்றம் அடையும். இல்ல ஐசு, எப்பயுமே வெள்ளனத்துல கிளம்பிடுவேன். இப்ப கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதான் சத்து தூங்கிட்டேன். என்னாச்சு அத்தான்? உங்களுக்கு காஃபி என்ன போட்டு கொண்டு வர சொல்லவா? இல்ல ஐசு, நான் பிரசப் ஆயிட்டு தான் குடிப்பேன். யாரு? சிவா, அஜய், வாடா உள்ளக்க. சிவா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சிவா. ஐஷு, ஒரு நிமிஷம் இருந்துக்கிறியா? நான் போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன். அத்தா, நீங்க போங்க அத்தா, நான் வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஐஷு. வா அஜய், என்னடா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? எதுவும் முக்கியமான விஷயமா? ஆமா சிவா. சரி உட்கார்றா. பரவாயில்ல சிவா. ஏய், உன் விஷயம் பிரியா சிஸ்டர் குடும்பத்துல தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிருச்சாம்ல? ஆமாண்டா அஜய், பிரியாவோட அக்கா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சமாதானம் பேசுறதுக்காக எங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா எங்க அப்பா கோபத்துல எல்லாரையும் திட்டி வெளியில அனுப்பிட்டாங்கடா. சரி, இந்த விஷயமா உனக்கு எப்படி தெரியும்? நானும் உனக்கு சொல்லவே இல்லையே. ஏய், இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நான் உட்காந்து இருந்தேன்டா. பிரியா சிஸ்டர் வீட்டுக்கு பக்கத்துல இருப்பாங்கல்ல, நெட்டையா ஒருத்தவங்க, பேண்ட் சட்டை போட்டிருப்பாங்களே, அவங்களா? அவங்க தான்டா. அவங்க பேரு சின்ன பொண்ணுடா. அந்த சின்ன பொண்ணு அக்கா தான் இன்னைக்கு பூரா காலையில இருந்து உன்னைய தேடி தேடி திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில பஸ் ஸ்டாப்ல என்னைய பார்த்தாங்கடா. டேய் அஜய், எதுவும் ப்ராப்ளமா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சிவா. இங்க வந்து சமாதானப்படுத்த வந்து அசிங்கப்பட்டு போனதுல இருந்து பிரியா சிஸ்டரோட அக்கா ரொம்ப மன கஷ்டத்துல இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க ஊரு ஏதோ கிராமம் போல. அவங்க அம்மாவை உடனே வந்து பிரியாவை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க போல. பிரியாமாவும் வந்து இறங்கிட்டாங்களான்டா. நாளைக்கு காலையில பிரியா சிஸ்டரை ஊருக்கு கூட்டிட்டு போயிருவாங்களாம். அஜய், என்னடா சொல்ற? ஆமா சிவா, இப்படித்தான் அந்த சின்ன பொண்ணக்கா சொன்னாங்க. நாளைக்கு பிரியா சிஸ்டரை ஊருக்கு கூட்டிட்டு போயிருவாங்களாம். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை கொடுக்கறாருன்னு தெரியலையே. கடவுளே. ஏய் சிவா, வருத்தப்படாதடா. வருத்தப்படாம எப்படிடா இருக்க முடியும்? பிரியாவை ஊருக்கு கூட்டிட்டு போனா நான் எப்படி பிரியாவை பாப்பேன், பேசுவேன்? என்னையே எங்க அப்பா வெளியில போக கூடாதுன்னு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காருடா. போனும் என்கிட்ட இல்ல, நான் எப்படி பேசுவேன்? அப்படியே பேசினாலும் பிரியாக்கிட்டையும் போன் இல்லையே. ஊருக்கு கூட்டிட்டு போனா எந்த ஊருக்கு கூட எனக்கு தெரியாது. கடவுளே கடவுளே. டேய் சிவா, அழுகாதடா, அதான் நான் வந்துட்டேன்ல. டேய் சிவா, சின்ன பொண்ணு அக்கா சொன்னாங்கடா, பிரியா சிஸ்டர் உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா. என்னது, என்கிட்ட பேசணும்னு சொன்னாலா? நான் எப்படி பேசுவேன்? எங்கன்னு பேசுவேன்? எங்க அப்பா என் மேல எவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருந்தாங்கன்னு உனக்கு தெரியாதாடா? ஆனா இப்ப எங்க அப்பா என்னை எதிரி மாறி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கடா. எனக்கு அவசரமா கல்யாண ஏற்பாடு இந்த வீட்டுல நடக்குதுடா அஜய், நடக்குது. ஆமா, சின்ன பொண்ணக்கம் சொன்னாங்களே, ஏதோ தங்கச்சி மகளைத்தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னாங்களா? அதையும் சொன்னாங்க. ஏய், நீ ஒன்னும் வருத்தப்படாதடா, அது ஏதோ சும்மா மிரட்டி இருப்பாரு உங்க அப்பா. நானும் அப்படித்தான் அஜய் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்க அப்பா போனை போட்டு வர சொல்லி எங்க அத்தை மகளும் வந்துட்டாங்கடா. ஏய், என்ன சொல்ற? உங்க அத்தை மகளும் வந்துட்டாங்களா? அப்ப உன் ரூமுக்குள்ள யாரோ உட்கார்ந்து இருந்தாங்களே, அவங்க யாரு? அது வந்து எங்க அத்தை மக ஐஸ்வர்யாடா. டேய், என்னடா உங்க அத்தை மகளையும் வர வச்சிருக்காங்க? அப்ப கூடிய சீக்கிரம் உனக்கும் உங்க அத்தை மகளுக்கும் கல்யாணமா? ஏய், சும்மா இருடா, நானே மன கஷ்டத்துல இருந்துகிட்டு இருக்கேன், நீ வேற ஏண்டா? சரி சிவா, அழுகாத. உனக்கு ஒரு நல்ல தகவலை தான் கொண்டு வந்திருக்கேன். என்னடா அஜய்? என்ன? பிரியா சிஸ்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்கல்ல, அவங்க அக்காவோட போன் நம்பரை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய் அஜய், என்னடா சொல்ற? போன் நம்பரை வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமாண்டா சிவா, சின்ன பொண்ணு அக்கா தான் கொடுத்தாங்க. இந்த அஜய், இதுல போன் நம்பர் இருக்கு, அடிச்சு பேசு. டேய் அஜய், ரொம்ப தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ். சிவா, இப்ப புரியுதா ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி? நீ எப்பயுமே என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானடா. எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும்டா.
அஜய் அஜய் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, சந்தோஷமா இருக்கு. அப்புறம் போன் நம்பரையும் கொடுத்தாச்சு, பிரியா சிஸ்டர்கிட்ட பேச வேண்டியதானே. ஏய், என்கிட்ட தான் செல்லு இல்லையடா, எங்க அப்பா வாங்கிட்டாங்களே. அதனால என்ன மச்சி, உன்கிட்ட தானே செல்லு இல்ல, என்கிட்ட இருக்குல்ல, என்கிட்ட வாங்கி பேசு வா. பாப்பா அஜய், என்ன கொஞ்ச நாளா இந்த வீட்டு சைடே வர மாட்டற? இல்லம்மா, கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனாலதான் வர முடியல. நல்லா இருக்கீங்களாம்மா? இருக்கோம்ப்பா. ஏன் நின்றுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க? உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, நான் காபி போட்டு கொண்டு வரேன். இல்லம்மா இருக்கட்டும், வரும்போதுதான் காபி சாப்பிட்டுட்டு வந்தேன். அம்மா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரவாம்மா? சிவா, நீ வெளியில போனாலே என்னைய புடிச்சு கிழிக்கிறாரா உங்க அப்பா. உங்க அப்பா ஆபீஸ்க்கு போன பின்னாடி வெளியில போயே. அம்மா ப்ளீஸ்மா. சரி, போயிட்டு சீக்கிரமா வா. ஓகேம்மா. சிவா, கையில என்னடா பேப்பர் மாதிரி வச்சிருக்க? என்னது இது? அது வந்து அது அது ஒண்ணு இல்லம்மா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிடா சிவா, பார்த்து போயிட்டு வா. அம்மா நானும் போயிட்டு வரேம்மா. இந்த காலத்து பிள்ளைகளை புரிஞ்சுக்கிறவே முடியல. அவங்க அப்பா வந்து சிவா எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லி சமாளிக்க போறேனே தெரியல.